அளவுக்கு அவர் ஒரு சின்ன உருவமாக இருந்திருக்கிறாரு. சார் நம்ம லெனினை விட உயரமாக இருக்கமே, ஒரு நாள் ரெண்டு பேர் நடந்து போகிறப்ப பார்த்துட்டு அவரோட உயரமாக இருக்கமே இருக்குன்னு வேற வருத்தப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு லெனின் மேலே பற்று. அப்படியாக அவர்கள் அரசியல் இயக்கமும் அரசியல் நட்பும் தொடர்கிறது. இவரை கேட்காம லெனின் எதுவுமே செய்ய மாட்டார்ன்ற அளவுக்கு இவர் அவருக்கு நெருக்கமாயிறாரு. கட்சியிலையும் சரி, கட்சி ஒரு கட்டத்தில் ரெண்டா உடையுது. போல்ஸ்விக், மென்ஸ்விக்னு. போல்ஸ்விக்ல இருக்கிற லெனின், ஸ்டாலின் தரப்பு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, கட்சிக்கு கொள்கைக்கு உறுதியாக வீரமாக போராடக்கூடியவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியில் சேர்த்தா போதும், எல்லாரையும் சேர்க்க வேணாங்கிறாங்க. மென்ஸ்விக்காரங்க எல்லாரையும் சேர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதில் பிரிவு, இரு பிரிவு. நோக்கம் ஒன்று தான், ஜார் மன்னர்களை வீழ்த்துவது, சோசியலிச ஆட்சி அமைப்பது. ஆனால் கொள்கை இந்த மாதிரி பிரிகிறாங்க. இந்த மாதிரி அரசியல் சூழல் இருக்கும்போது ஒரு நாள், இவ்வளோ நெருக்கமான பிறகு ஒரு நாள் நடந்து போகும்போது கேட்குறாரு லெனின், ஜோசப் உன் பேர் என்ன? ஜோசப் விவினோவ், ஏதோ ஒரு அந்த ரஷ்ய பேர் எனக்கு வரல அப்படின்னு முழு பேரை சொன்னதும், அப்படியா, நீ ஸ்டாலின் அப்படின்னு பேரை மாற்றிக்க அப்படிங்கிறாரு. ஏன், என்னங்க ஸ்டாலின் இரும்பு மனிதன் என்று அர்த்தம், உனக்கு ரொம்ப பொருந்தும், நீ சந்திக்க